டுடே சேலஞ்ச் ஸ்கிப்பிங் சேலஞ்ச். யார் அதிகமா ஸ்கிப் பண்றாங்களோ அவங்க தான் வின்னு. அதுக்கு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்றாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எங்க சரிதாத்தை தான் ஸ்கிப் பண்ணாங்க. 4 பாயிண்ட் தான் அவுட். ரெண்டாவது தர்ஷன் ஆரம்பிச்ச 3வது ரவுண்ட்லயே டவுசர்ல விட்டு தூக்கிட்டாங்க கவுத்த. அதுக்கு அடுத்தது ஒருத்தன் வந்தான் பாருங்க, ஸ்கிப்பிங் விளையாட சொன்னா தவகோல போட்டி விளையாட்டு இருக்காங்க வந்து. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அதுக்கு அடுத்தது கவின் ஒரே ரவுண்டு தான், கால்ல சரியான அடி, அழுதுகிட்டே வந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம லிங்கேஷ் தாங்க ஆடினான். பரவாயில்லங்க, நான் நினைச்சதோட சூப்பரா ஆடினான். 36 பாயிண்ட் எடுத்து அவுட் ஆயிட்டான். இப்போதைக்கு இவன் தான் டாப். அதுக்கு அடுத்தது எங்க சித்தி பொண்ணு நித்தி தான் ஆடினா 16 பாயிண்ட்ல அவுட் ஆயிட்டான். இங்க பாருங்க எங்க அக்கா பொண்ணு எப்பா 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 செம்மையா ஆடுறாள். அதுக்கு அடுத்தது என் தங்கச்சி சீக்கிரமா அவுட் ஆயிருவான்னு பார்த்தா எப்பா காத்துல பறக்குறா. 57 பாயிண்ட் எடுத்து அவுட் ஆயிட்டாங்க. ஏய் எங்கனா போய் செவுத்துல முட்டிக்கு போற பாவங்க, கிரு கிருன்னு வந்துச்சு போலுக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம யஷ்வந்த் பூமியை தொட்டு கும்பிட்டு ஆரம்பிச்சான் பாருங்க, திருவண்ணாமலை இருந்து கோயம்புத்தூர் போயிட்டான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதுக்கு அடுத்தது திவ்யா சும்மா ஹெலிகாப்டர் மாதிரி பறந்துச்சு பாருங்க, காதாமட்டிலே வாங்கிச்சு ஒரு அடி. அதுக்கு அடுத்தது எங்க அம்மா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அதுக்கப்புறம் எங்க ராதாத்தை கவுத்த தூக்கி போட்டதுமே பக்கத்துல இருந்த நாயே பயந்து போயிடுச்சுங்க. அப்பனா எங்க அத்தை பயங்கரமா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஃபர்ஸ்ட். என்னத்த இப்படி பண்ற அத்தை, உன்னால முடியும், நீ தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி. அதுக்கு அடுத்தது நான் தாங்க. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே டே டவுசர் கைட்டின்னு வந்துரு அப்படின்னாங்க. ஐயோ உண்மையா கைட்டிச்சா? படுவாவி பசங்க போய் சொல்லி என்ன அவுட் ஆகிட்டானுங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா என் தங்கச்சி தாங்க ஜெயிச்சா 57 பாயிண்ட். அவளுக்காக அன்னக்கூட அவார்டு தந்தோம். அந்த அவார்டு வாங்கினதால அவளுக்கு ரொம்ப பெருமை. நான் இப்ப போய் மேய்க்க போறேன் எருமை.